அனைவருக்கும் வணக்கம். நாம் இந்த பகுதியில் பார்த்தீங்கன்னா ரூட் சம்ஸ் பார்க்க போகிறோம். ஒரு 4 சம் தான் பார்க்க போகிறோம். அதனால் வீடியோவை முழுசாக பாருங்கள். ரொம்ப ஈஸியாக இருக்குது. இந்த மாதிரி சம் கொடுத்துருவாங்க. சம் கொடுத்தா நமக்கு என்ன தோணும், ஐயோ இத்தனை ரூட் எடுக்கணுமா அப்படின்னு தோணும். அதெல்லாம் தேவையில்லைங்க. ஒரு சிம்பிள் மெத்தட் இருக்குது. என்ன நல்லா பார்த்துங்க. இந்த ஃபஸ்ட்டு நம்பரை பாருங்கள், 43 இருக்குது. 43 பக்கத்தில் என்ன இருக்குது, ப்ளஸ் இருக்குது. புரியுதுங்களா? இந்த கணக்கு போடணும். நமக்கு என்ன தெரிஞ்சிருக்கிறோம்னா ஸ்கொயர் ரூட்ஸ் தெரிஞ்சிருக்கணும். அதாவது 1 ஸ்கொயர் 1, 2 ஸ்கொயர் 4, 3 ஸ்கொயர் 9, அந்த மாதிரி 10 வரைக்கும் தெரிஞ்சாவே போதுமானது. இப்போ இந்த கணக்கில் பார்த்தீங்கன்னா 43க்கு பக்கம் ப்ளஸ் இருக்குது. ப்ளஸ் இருக்கிறதுனால 43 இருந்து நம்ம அதிகப்படுத்திட்டு போகணும். 43 நம்ம அதிகப்படுத்திட்டு போனால் அதுக்கு நியரஸ்ட் நம்பராக என்ன வருது அப்படின்னா ஸ்கொயர் ரூட்டில் என்ன வரும், 49ன்னு வரும். இருக்குது பார்த்தீங்களா? இங்கே பார்த்தீங்கன்னா 6 ஸ்கொயர் 36, 7 ஸ்கொயர் 49. அதாவது ப்ளஸ் வந்ததுனால அதிகப்படுத்திட்டு போகும்போது நமக்கு 49 தான் வரும். அப்போ 49 7 ஸ்கொயர் ஈக்குவல் டு 49. அப்போ இங்கே விடை என்ன அப்படின்னா வெறும் 7 மட்டும்தான் விடை. புரிஞ்சுதுங்களா? வெரி சிம்பிள். இவ்வளவு தானுங்க. அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம ஸ்கொயர் ரூட்ஸ் தெரிஞ்சிருக்கணும். இப்படி நம்ம எழுதி கூட வச்சுக்கலாம். எழுதி வச்சு கூட நம்ம இந்த மாதிரி சம்ஸ் போடலாம். ப்ளஸ் வந்தால் நாம் அதிகப்படுத்திட்டு போகணும். அதுக்கு நியரஸ்ட் வர்க்கமாக என்ன இருக்குதோ அதை நாம் எடுத்துக்கணும். ஒன்று முடிச்சதுங்களா? இப்போ அடுத்து இதை பாருங்கள். 106 மைனஸ் அப்படின்னு இருக்குது. எல்லாம் பாருங்கள். ஃபஸ்ட்டு நம்பர் பக்கம் என்ன இருக்குது, மைனஸ்ன்னு இருக்குது. மைனஸ்ன்னு இருந்தால் என்ன பண்ணணும் அப்படின்னா பின்னாடி வரணும். 106லேருந்து கீழே வரணும். தலைகீழா 105, 104, 103, 102, 101, 100 அப்படின்னு வரணும். இப்போ ஸ்கொயர் ரூட் பார்த்தீங்கன்னா அப்படின்னா 10 ஸ்கொயர் 100ன்னு வருது. கிடச்சிருக்குது இல்லைங்களா? அப்போ 106க்கு கீழ் நோக்கி வரும்போது பின்னோக்கி வரும்போது நமக்கு என்ன நியரஸ்ட் நம்பர் கிடைக்கிது, 10 ஸ்கொயர் 100 அப்படின்னு கிடைக்கிது. அதுக்கு மேலே நம்ம போகாது. ஏன்னா இங்கே மைனஸ் வந்ததுனால நம்ம பின்னாடி தான் வரோம். 81 எடுக்க முடியாது. 100க்கு அப்புறம் தான் 81 வருது பின்னாடி. அதனால் நம்ம 100 மட்டும்தான் எடுத்துக்கணும். 100 எடுத்துட்டா என்ன ஸ்கொயர் 100, 10 ஸ்கொயர் 100. அப்போ விடை இங்கே என்ன, 10. அவ்வளோதான், எனக்கு முடிஞ்சு போச்சு. சிம்பிளாக 2 செகண்டில் நாம் இந்த மாதிரி சம்ஸ் எல்லாம் நம்ம போட்டுடலாம் எக்ஸாமில். ரொம்ப ஈஸியானது. இப்போ அடுத்த மாடல் பாருங்கள். இந்த மாடலில் பார்த்தீங்கன்னா இன்ஃபினிட்டி வந்திருக்குது. போன சம்லாம் முடிஞ்சிருந்துச்சு. இந்த சம் எக்ஸட்ரா இன்ஃபினிட்டி வந்திருக்குது. எது வந்தாலும் நமக்கு பிரச்சனை இல்லைங்க. ஃபஸ்ட்டு நம்பருக்கு பக்கத்தில் இருக்கிறத பார்க்கணும். ஃபஸ்ட் நம்பருக்கு பக்கத்தில் என்ன இருக்குது, மைனஸ் இருந்தால் பின்னாடி வரணும். பின்னாடி 18லேருந்து பின்னாடி வந்து என்ன வரும், 17 வரும், 16 வரும். நம்ம ஸ்கொயர் ரூட்டில் 16 இருக்குது பாருங்கள். 4 ஸ்கொயர் 16. அப்போ விடை என்ன, 4. முடிஞ்சு போச்சுங்க. இப்போ அதே சம்ம இப்போ பாருங்கள். இப்போ போட்டோம்ல, இப்போ மைனஸ் வந்துச்சுல இந்த சம்மு. அதே சம்மில் ப்ளஸ் வந்தால் என்ன பண்ணணும், நம்ம கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்கள். ப்ளஸ்ஸு வந்தாலும் இதே போல தானே, எப்பொழுதும் போல தானுங்க. ப்ளஸ் வந்தால் என்ன பண்ணுவோம், அதிலிருந்து அதிகப்படுத்திட்டு போகணும். அப்போ 18க்கு நியரஸ்ட்டாக அதிகப்படுத்திட்டு போனால் என்ன வரும், யோசனை பண்ணி பாருங்கள். 18க்கு அப்புறம் 19, 20, 21, 22, 23, 24 வரைக்கும் வரும். இதெல்லாம் ஸ்கொயர் ரூட்டில் வராது. என்ன தான் வரும், 25 தான் வரும். இருக்குது பாருங்கள், 5 ஸ்கொயர் 25. அப்போ இதுக்கு என்ன விட வரும், 5 ஸ்கொயர் 25. அப்போ என்ன விட வரும், 5 தான் நமக்கு ஆன்சராக கிடைக்கும். ரொம்ப ஈஸியாக இருக்குதுங்களா? இதே மாடலில் அடுத்த சம்ஸு நிறையா மாடல் இருக்குது. அதை அடுத்த பகுதியில் நம்ம கண்டிப்பாக பார்ப்போம். நன்றி.